ஹலோ நண்பா, நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து, அதாவது இந்திய விமானப்படையிலேருந்து அக்னிவீருக்கான ஓப்பன் ரேலிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் A to Z இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னா மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள். ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஸோ ரேலிக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23 மார்ச் 2026 வரைக்கும் ரேலி நடக்குது. ஆனால் ஒவ்வொரு ரேலிக்கும் தனித்தனி டேட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஸோ நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன ஒரு டவுட்னா செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இதுக்கான வெப்சைட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே நண்பா, வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள். ஸோ உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிருக்கக்கூடாது. அன்மேரிடு பீப்புள் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது அக்னிபாத் ஸ்கீம்ன்றதால உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கக்கூடாது. ஸோ 4 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் மேரேஜும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஏஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 வயசு வரைக்கும் தான் நீங்கள் இதுக்கு இந்த ரேலி அட்டன் பண்ண முடியும். 17 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் இருக்கவங்க மட்டும்தான் இந்த ரேலி அட்டன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஏஜ் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பார்த்துக்கங்க. எந்த டேட் ஆஃப் பர்த்லேருந்து எந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் இந்த ரேலி அட்டன் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது 2 ஜூலை 2005 2 ஜனவரி 2009 வரைக்கும் இருக்கவங்க மட்டும்தான், இந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த ரேலியை அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால் டீட்டெயிலாக பார்த்துக்கிங்க. ஸோ எந்த ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷன் எதுவுமே இல்லை. ஸோ இந்தியன் ஆர்மி பொறுத்த வரைக்கும், அதுவும் அக்னிபாத் பொறுத்த வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இல்லையா, மேரேஜ் ஸ்டைலர் உங்களுக்கு மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே மேரேஜ் ஆகிருக்கக்கூடாது. அது இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேரேஜ் ஆகிருந்தால் இதுக்கு இந்த ரேலி அட்டன் பண்ண முடியாது. ஓகேங்களா? மேரேஜ் ஆனவங்க யாரும் இந்த ரேலி அட்டன் பண்ண போகாதீங்க, ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துக்கிங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அது போக நீங்கள் 12th 50% மார்க் இருக்கணும். அதில் இங்கிலீஷில் மட்டும் 50% மார்க் தனியாக இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் 12th டோட்டலாக 50% மார்க் இருக்கணும். அதில் இங்கிலீஷில் மட்டும் 50% மார்க் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா மேலுக்கு 152 சென்டிமீட்டர் இருக்கணும். ஃபீமேலுக்கும் பார்த்தீங்கன்னா 152 சென்டிமீட்டர் தான் இருக்கணும். ஓகேங்களா? 2 பேருக்குமே 152 சென்டிமீட்டர் இருந்தாலே உங்களுக்கு ஹைட்டு ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் அதுக்கான வெயிட்டு நாங்கள் சூஸ் பண்ணுவோம், என்ன வெயிட்டுன்னு சொல்லிவிட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இருந்தாலே நீங்கள் போதுமானது. கூகுளில் போய்ட்டு ஹைட் வெயிட் சார்ட்னு கொடுத்தீங்கன்னா அதோட டீட்டெயில் எல்லாம் வரும். ஸோ அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு 77 சென்டிமீட்டர் இருக்கணும். நார்மலாக 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் ஆகணும். ஓகேங்களா? ஃபீமேல் கேட்டகிரிக்கு நார்மலாக இருக்கணும், எக்ஸ்பென்ஷன் ஆகும்போது 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இது அக்னிபாத்துக்கான சேலரி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு சொல்லிட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபஸ்ட் இயர் சேலரி 30,000 இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் இயர் சேலரி 33,000 இருக்கும். தேர்ட் இயர் சேலரி 36,500 ரூபாய் இருக்கும். 4th இயர் சேலரி 40,000 இருக்கும். ஓகேங்களா? இது உங்களுக்கு ஃபைனலாக நீங்கள் வெளியே வரும்போது 4 இயர்ஸ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு 10 lakh கையில் தந்துடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அக்னிபாத்தில் எப்படி அதே ஸ்கீம் தான் இது. ஓப்பன் ரேலி. ஓகேங்களா? எல்லாம் சேம் மெத்தடு தான். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1600 மீட்டர் ரன்னிங்கு 7 மினிட்ஸில் கிடக்கணும் மேல் கேண்டிடேட்டு. ஃபீமேல் கேண்டிடேட்டு 8 மினிட்ஸில் கிடக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எவிடன்ஸ் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட் 10 புஷ்அப்பு. ஓகேங்களா? 1 மினிட்டில் 10 புஷ்அப்பு, 1 மினிட்டு 20 ஸ்குவாடு இந்தமாரி கொடுத்துருக்காங்க. மேல் கேண்டிடேட்டுக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அது நான் சொல்ல டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே நண்பா, இவ்வளோ தான். ஹைட்டு வெயிட்டு எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான ரேலி எங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். இங்கே இருக்குங்க பார்த்தீங்களா ரேலி பார்த்தீங்கன்னா 34 அசாம் ரைஃபிள் இந்த இடத்துல தான் இதுக்கான ரேலி நடக்குது. ஸோ எந்த டேட்டு பார்த்தீங்கன்னா 9 மார்ச் 2026
10 மார்ச் 2026 வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒன் டே தான் டைம், 2 டேஸ் இருக்குது. 9ஆம் தேதி நீங்கள் 6 மணிக்கு நீங்கள் அட்டன் போனீங்கன்னா மறுநாள் வரைக்கும் உங்களுக்கு 10 மார்ச் 2026 வரைக்கும் உங்களுக்கு ரேலி நடக்கும். ஓகேங்களா. ஸோ ரிப்போர்ட்டிங் டேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 9 மார்ச் 2026 நீங்கள் ரீச் ஆகிடணும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் எல்லா டெஸ்ட்டும் அன்றைக்கி ஒரே நாளில் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரேலி எப்போ நடக்குதுன்னா அது இந்த இடத்துல நடக்குது. செகண்ட் ரேலி, தேர்ட் ரேலி இங்கே நடக்குது. ஸோ அதுக்கான டேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 9 மார்ச் 2026 10 மார்ச் 2026 வரைக்கும் நடக்குது. அது ஃபீமேல் கேட்டகரிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் இருக்குது. மேல் கேண்டிடேட்டுக்கு இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்துக்குங்க, மேலுக்கும் ஃபீமேலுக்கும் தனித்தனி ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் டிஸ்ட்ரிக் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டேட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு இதில் நேம் மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக கேட்டு சொல்கிறேன். ஓகேங்களா உங்களுக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு டீட்டெயில் மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. அப்படி இதுக்கான ரேலி நமக்கு நடக்கலைனாலும் கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் மாதம் நம்மளுக்கு இதுக்கான ரேலி நடக்கும். ஓகேங்களா. எல்லா ஸ்டேட்டுக்கும் ரேலி நடக்குது. ஸோ நம்மளுக்கு 1 மந்த்து கழிச்சு இதுக்கான ரேலி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வரல, இதுக்கு நம்மளும் அட்டன் பண்ணலாமா, தமிழ்நாட்டு பீப்புளும் எல்லாருமே அப்ளை பண்ணலாமான்னு சொல்லிட்டு தெரியல. ஓகேங்களா. ஸோ அதனால சொல்லிட்டு டீட்டெயிலாக கேட்டு சொல்கிறேன். ஆல் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால சொல்லிட்டு டீட்டெயிலாக நான் கேட்டு சொல்கிறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2 டேஸில் நான் என்னென்னு சொல்லிட்டு கேட்டு உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். ஆல் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேட்டு கொடுத்துருக்காங்க. அதனால சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே நம்ப இது மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. நான் என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக கேட்டு சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு எதனா ஒரு டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண ஒரு 2 டேஸ் கழிச்சு உங்களுக்கு இது என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டு பசங்க அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சொல்கிறேன். ஓகேங்களா. நம்ம தமிழ்நாட்டு கேண்டிடேட் அப்ளை பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கேட்டு சொல்கிறேன். ஆல் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு 2 டேஸில் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அப்போது நம்ம தமிழ்நாடு பீப்புள் அட்டன் பண்ணலாமா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ ஓகே நண்பா, டேக் கேர், பாய்.